ரொம்பவே உங்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிறதுன்னு சொல்லி 2 வாரமாக நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கலாத்தியர் புஸ்தகம் வாசிக்க வேண்டாம், நான் ஏற்கனவே பல முறைகள் உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறேன். 3வது அதிகாரம் 13, 14 நான் அதை தொடர்ந்து நாம் இது பண்ணுறோம். நீங்கள் கடைசியாக நம்ம அந்த ஆபிரகாம் யார், அவருக்கு தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அதிலிருந்து நம்ம வாழ்க்கையிலையும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம், எப்படி நடத்துதல் அப்படிங்கிற பல காரியங்கள். ஆசீர்வாதமான அப்படின்னு சொன்னால் ஒரு சில தப்பான காரியங்கள் அல்ல, பல விதங்களை நம்ம போதிக்கிறோம் பாருங்க, பல விதங்கள் நம்ம சொல்கிறோம். அப்போ ஆதியாகம புஸ்தகத்தை 12வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரத்து வரைக்கும் எப்படியாவது உங்களுக்குள்ள மைண்டில் உங்கள் தலையில் அந்த அரிசியில் உள்ள ஏற்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கவனமாக நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கவனமாக இது பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. போன வாரத்தில் நம்ம அந்த ஆபிரகாமை குறித்து நம்ம தியானித்தோம். அதில் இப்போ எனக்கு நான் இன்னைக்கு காலையில் கூட அந்த வார்த்தை நான் ஜெபிக்கும் போது இந்த ஆராதனைக்கு ஒரு வார்த்தை நான் பயன்படுத்தினேன். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், வானத்தை பூமியும் உடைய உன்னதமான தேவன் அவருக்கு நேராக என் கரங்களை உயர்த்துகிறேன் அப்படி நம்ம இது பண்ணோமா. சோதம் ராஜா வந்து கேட்கிறார், சொல்றார், இந்த மாதிரி நீ எல்லாம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, இந்த ராஜா வந்து என்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றினான்னு எடுத்து சொல்லக்கூடாது, கர்த்தர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி, நான் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கரத்தை உமக்கு நேராக தேவனுக்கு நேராக உயர்த்துகிறேன் அப்படின்னு சொன்ன காரியத்தை நம்ம கடைசியை நம்ம தியானித்தோம். அந்த ஆதியாகம புஸ்தகம் 14வது அதிகாரத்தை நம்ம தியானித்தோம். ஆபிரகாம் யார், 12வது அதிகாரத்தில் அழைக்கிறார், வாக்குத்தத்தம் தருகிறார், 12வது அதிகாரத்தில் எகிப்துக்கு போகிறார், திரும்ப ரிட்டர்ன் வந்து 13வது அதிகாரத்தில் அங்கே ஆபிரகாம் வந்து நல்ல ஒரு ஆசீர்வாதமாய் செல்வசீமானாய் பூமியை தாங்கக்கூடாத அளவுக்கு ஆகின்றார். லோத்து அண்ணன் பையன், அவங்களுக்கும் இந்த ஆபிரகாமுடைய வேலையாளர்களுக்கு சண்டை வந்துடுச்சு. இப்போ லோத்து வந்து சோதம் கோமரா போயிட்டு அங்கே அந்த பல ராஜாக்கள் வந்து எல்லாம் பிடிச்சு போயிருந்தாங்க. பிடிச்சு போனோடனே ஆபிரகாம் அவங்க வீட்டில் இருந்து வேலையாட்கள்லாம் போய் அங்கிருந்து மீட்டு கொண்டு வராங்க. மீட்டு கொண்டு வந்த அந்த செய்தி வெற்றியை குறித்து தான் கடைசியாக நம்ம என்ன செய்தோம், ஆமென் பார்த்தோம். அல்லேலூயா. எஸ், ஒரு சகோதரி வந்து அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா 10 பேர் ரெஸ்பான்ஸ் பேசிக்கிட்டாங்க. போன வாரத்தில் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அப்படி பேசுறாங்க பாருங்க. அது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. ஒரு வார்த்தை, நான் அந்நியர் கிடையாது, நான் பரதேசி கிடையாது, நான் யாருன்னா தேவனுடைய வீட்டார். அதனால அவங்க சொல்றாங்க பாருங்க, நாம் எல்லாம் தேவனுடைய வீட்டார். ஸோ இந்த மாதிரி வார்த்தையை நம்ம வாயில வைக்கணும், இருதயத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத அந்த நாட்டில் நம்ம அதிகமாக பண்ணுறோம். இன்றைக்கு கூட இப்படி பாருங்க, அந்த 15வது அதிகாரம் 16வது அதிகாரம் ஆதியாகமத்தை திருப்பிக்கோங்க. 15, 16 இந்த 2 அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதில் நீங்கள் இப்படி இந்த நம்ம ஆதியாகமத்தில் மொத்தம் 50 அதிகாரம் இருக்குது. அந்த 50 அதிகாரமும் இப்படி நம்ம தியானத்துக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வேற விதமாக கர்த்தர் பேசுவார், இல்லை பேசினதையே கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். நீங்க எந்த காரியத்தில் எந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறீங்களோ உங்களோடு கூட ஜீவனோட தேவன் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, ஆபிரகாம் வந்து இப்படி ஒரு ஜெயிச்சுட்டு 4 ராஜாக்களை ஜெயிச்சுட்டு அவருக்குள்ள ஒரு கொஞ்சம் பயம் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருவரை பார்த்து கர்த்தர் சொன்னார்னா அதுல இருக்கு ஒரு சில காரியங்கள் இருக்குன்னு வைங்களேன். அவர் பயந்த நிலையில இருக்கிறார். ஒருவேளை இத்தனை பேர் ராஜாக்கள் இன்னும் திரும்ப சேர்ந்து வந்து ஏதாவது பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. யோசிக்கும் போது 15வது அதிகாரத்துல அங்கே கர்த்தர் பேசுகிறார். அதுல என்ன பேசுகிறார் பாருங்க. ஆண்டவர் வந்து அழகா பேசுகிறார். அதுல 3 காரியத்தை அங்கே அதிகமாக கோடிட்டு காண்பிக்கின்றார். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த காரியம் நடந்த பின்பு 15வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். பாருங்க, ஆண்டவர் 3 காரியத்தை முக்கியப்படுத்தி சொல்கிறார். நீ பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறார். எந்த ஒரு காரியத்திலையும், எப்படிப்பட்ட காரியத்திலையும் பயப்பட வேண்டாம். உன்னை வந்து சத்து பின்தொடர முடியாது, உன்னை யாரும் மேற்கொள்ள முடியாது, உனக்கு விரோதமாக எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கு நம்ம சொல்லும் போது, உனக்கு விரோதமாய் தீமையான காரியம் பின்தொடராது, உனக்கு விரோதமாக எந்த ஒரு காரியம்
பிலிசூனியமோ மாந்திரிகமோ செய்வனையோ ஏவலோ அது எந்த ஒரு காரியமோ ஒன்னே அது என்ன செய்யாது, தொடராது. ஏன்னா நீ இப்ப யாரு பிள்ளையா இருக்கிற அப்படின்னு சொன்னா என்னுடைய பிள்ளையா இருக்கிற, அதனால இப்ப நீ என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். சோ அடுத்து சொல்றேன், நான் உனக்கு எப்படி இருப்பேன், கேடகமா இருப்பேன் சொல்லிட்டு சொல்றேன். நான் உனக்கு அவங்க யாராவது ஏதாவது ஒன்று வந்தா நான் உனக்கு எப்படி இருப்பேன், கேடகமா இருப்பேன். கேடகம் சொன்னா பாதுகாப்பதற்கு உண்டான ஒன்று. அந்த நாட்களில் யுத்த வீரர்கள் அணிந்து கொள்வார்கள் அல்லது முன்னால வைத்துக் கொள்வார்கள். சோ பாதுகாப்புக்கு உண்டான அந்த கேடகமாய் கர்த்தர் இருக்கிறார். அடுத்து கர்த்தர் சொல்றாரு, அது மட்டுமல்ல மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறார். எனக்கு யாரு உண்டு, எனக்கு எங்கிருந்து வரும் என்று சொல்லி அல்ல, மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஆபிரகாம் இப்படி பேசுறார் பாருங்க தரிசனத்துல. சோ இந்த அனுபவத்தை ஆபிரகாம் பெற்றிருக்கிறார். இப்போ இதுக்கு அடுத்து ஆபிரகாம் சொல்றார், என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே நான் என்ன செய்வேன். இப்போ ஆபிரகாம் பேசுறாரு பாருங்க ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் எனக்கு நீர் என்ன செய்வீர் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனங்கள்ல பேசுறாரு. பேசும்போது அடுத்து சொல்றாரு, நான் பிள்ளை இல்லாம இருக்கேன் அப்படிங்கிறார். அவருடைய எண்ணங்களை அவருடைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்துகிறார். அப்ப சொல்லும் போது சொல்றாரு, நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன், நான் என்ன செய்வேன். அடுத்து சொல்றாரு, இன்னும் என் வீட்டுல எலையேசர் அப்படிங்கிற ஒரு விசாரணைக்காரன் இருக்கிறான், அவனுக்கு நல்ல ஒரு பையன் இருக்கிறான், அவனை நான் சுதந்திரவாதியா என் பிள்ளை மாதிரி நான் எடுத்து என்ன செஞ்சிருந்தேன், சுதந்திரவாதியா மாத்துதேன் அப்படிங்கிறான். அப்ப இந்த யோசனை வந்து ஆபிரகாமுக்கு உண்டான யோசனை. இந்த நினைவுகள் ஆபிரகாமுக்கு உண்டான நினைவுகள். இத வந்து கர்த்தரத்துல சொல்றாரு, இந்த நினைவுகளை இந்த யோசனைகளை நமக்கு உண்டான யோசனைகளை கர்த்தரத்துல சொல்றது தப்பு இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்முடைய யோசனைகளை நம்முடைய நினைவுகளை நம்ம காரியத்தை சொல்றது தப்பு இல்லை. சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்கு. அவருக்கு வயசாயிடுச்சு, அந்த அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, சாராது. அப்போ இப்படி சொல்லும் போது சொல்றது தப்பு இல்லை. ஆனா ரெண்டு பேருடைய வாழ்க்கையில ஒரு தப்பு பண்றாங்க. என்ன தப்பு பண்றாங்க தெரியுமா? ஆண்டவரே நீர் இந்த காரியத்தை கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும். இப்படி சொல்றதுதான் தேவனுடைய பார்வையில தப்பா தவறான ஒன்றாக இருக்கு. நம்ம நினைவுகள் நம்ம யோசனைகள் நம்ம கடவுள்கிட்ட சொல்றது தப்பு இல்லை. ஆனா இப்படித்தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லுவது தப்பா இருக்கிறது. ஏன் அப்படிங்கிறது அந்த பின்பகுதி சொல்லு பாருங்க. ஆபிரகாம் வந்து கர்த்தரிடத்துல இப்படி சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு பையன் இப்படி நான் எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கிறார். அப்ப அவர் ரெண்டுக்குள்ள கூடாரத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறார். இப்ப கர்த்தர் என்ன செய்யார் தெரியுமா? 5வது வசனத்தை நீங்க பாத்தீங்க, அதுல சொல்லப்பட்ட முதல் அதிகாரம் முதல் வசனம், ஆபிரகாமின் குமாரனாகிய அப்படின்னு சொல்லப்படும். அந்த சந்ததி ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமுறைய பல தலைமுறைகள் எழுதி இருக்குது. இப்ப எங்க அப்பா பேரு, எங்க தாத்தா பேரு, தாத்தாவுக்கு தாத்தா பேரு அப்படிங்கிற மாதிரி. சோ அதுல பைபிள் 4 இடத்துல அப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ பாருங்க, உன் சந்ததி அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட இங்க இருக்கிற நாம எல்லாரையும் கவனமா கவனிக்கணும், அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் யார் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக இருக்கின்றோம். இது ஒரு ஆவிக்குரிய உலகத்துல ஆவிக்குரிய அர்த்தம் தெரிந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா இந்த நிலைக்குள்ள இருந்து யோசிக்க முடியும். பூமிக்குரிய உறவுகள், பூமிக்குரிய சொந்தங்கள், இட்ஸ் தி ஃபேக்ட், உண்மை. இருக்கிற சிலர் வந்து எனக்கு சொந்தமா இருக்கலாம், இது பூமிக்குரிய சொந்தமா இருக்கலாம். ஆனா இப்ப நாம எல்லாருமே ஆவிக்குரிய உறவின் முறையா இருக்கின்றோம். அது வித்தியாசமே இல்லை பாருங்க. அதுல வந்து நான் இந்த ஊர்ல இருந்து வந்தேன், நான் இந்த ஆளா வந்து அப்படிங்கிறது கிடையாது பாருங்க. ஆனா உலகத்துல சில உறவுகள் இருக்கு. இவங்க எனக்கு மாமா, இவங்க எனக்கு சித்தப்பா, இவங்க எனக்கு அண்ணன், இவங்க எனக்கு அக்கா. உறவு இருக்குது, தப்பு இல்லை, அது இருக்கணும். ஆனா இப்போ நம்ம எல்லாருமா இணைக்கப்படுகிற பாத்தீங்களா, இந்த உறவு, இந்த தலைமுறை, இந்த சந்ததி கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறது. ஆமென். யாரா இருக்கிறோமா? கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறது. அப்போ கர்த்தர் கிறிஸ்துவின் சந்ததிக்குள்ளாய் இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் யோசிப்பாங்க. நான் யார்? இங்க இப்ப தேவனுடைய பிள்ளையா அழைக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கின்றேன். அப்ப என்னை குறித்து கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? நான் ஒரு காரியத்தை சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, இல்ல நான் இப்படி நினைச்சேன், அதை சொன்னேன். ஆனா அதை என்னை விட ஒரு நல்ல தகப்பன், அழகான பாட்டு பாத்தீங்களா, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பன். சோ அந்த பாட்டுடைய வரிகளை கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டா
அவர் தாங்கி நடத்துவார். எஸ், ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் வேற, ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கையில் வருகிற காரியங்கள் வேற. அந்த கிறிஸ்துவின் சந்ததியை குறித்து நம்ம பார்க்கணும். நீங்கள் நானும் தான் ஆவிக்குரிய கிறிஸ்துவின் சந்ததியாக இருக்கின்றோம். இப்போ கிறிஸ்துவின் சந்ததியை இப்படி ஆபிரகாம் அப்படி சொல்றாரு, உன் சந்ததி இப்படி இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப ஆபிரகாம் வேதம் சொல்லுது, அந்த 6வது வசனம் ஆதியாகமம் புத்தகம் 15:6 சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தரை விசுவாசித்தான். எப்படி விசுவாசித்தான்? நான் இப்பொழுது ஒரு ஆவிக்குரிய சந்ததி. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிய வருது? நான் இப்ப யாரு? நான் கிறிஸ்துவின் சந்ததி. நான் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து, ஆவிக்குரிய வட்டாரத்திலிருந்து நான் நோக்கி பார்க்கிறேன். இப்போ கர்த்தரை விசுவாசித்தான். அவன் கர்த்தரை விசுவாசித்தபடினால் அதை தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ரோமரின் புத்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அந்த ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் அந்த நீதியானது பலிக்கின்றது. உலகத்துல சொல்றாங்க இந்த காரியங்கள்லாம் போய் கொடுக்கணும் கடவுளுக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா நாம சொல்றோம் கடவுள் இதெல்லாம் நமக்கு கொடுத்தாருன்னு சொல்லி, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட, நான் நல்லா வளமாய் வாழ, எனக்கு நன்மை உண்டாக நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உலகத்தின் சந்ததி எனக்கு சொல்லி தந்தது. நல்லா கவனிங்க, உலகத்தின் சந்ததி நீ இதை கடவுள் கொடுத்தால் இதெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லி தந்தார், தேவன் சொல்லி தந்தார், நான் உனக்காக என் ஜீவனையே கொடுத்தேன் என்று சொல்லி. இப்ப நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். கர்த்தரை விசுவாசித்து இப்ப நான் விசுவாசிக்கிறதுனால எனக்குள்ளாக தேவ நீதி உண்டாயிருக்கிறது. இந்த தேவ நீதி என்னுடைய கிரியைகளினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால். தேவனை விசுவாசித்தேன், அந்த விசுவாசித்ததுனால இந்த தேவ நீதி தேவனுடைய கிருபையினால் எனக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய கிருபையினால் உண்டாயிருக்கிறதுனால இப்ப என் வாழ்க்கையில எது தகுதியா இல்லையோ அந்த காரியத்துல கர்த்தர் அவர் நீதியை வச்சு என்னை பார்க்கும்போது தகுதி உள்ளவனாய் பார்க்கின்றார். தகுதி உள்ளவனாய் பார்த்தால்தான் ஒன்றை நான் என்ன செய்கிறேன், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய நீதியின்படி பார்த்தா ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா கர்த்தருடைய நீதியின்படி நான் பார்க்கும், அவர் என்னை பார்க்கும்போது நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ரோமரின் புத்தகம் அதான் சொல்லுகிறது, 4வது அதிகாரம். அந்த ரோமரின் புத்தகம் 4வது அதிகாரத்துல 3வது வசனம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிறவனுடைய கிருபையில் எண்ணப்படாமல் கடனில் எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆமென், ஆமென். நல்லா கவனிங்க, நம்மளை ஆண்டவர் அப்படித்தான் என்ன செய்கிறார் சொன்னா, பாவியை நீதிமானாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஏற்கனவே அதை குறித்து நான் செய்தி கொடுத்துருக்கேன் பாருங்க. நம்ம எல்லாம் பாவியா இருந்தோம், எப்படி நம்மை நீதிமானாய் கர்த்தர் மாற்றினார். விசுவாசித்தான், நீதியாக எண்ணினார். அதே மாதிரி தான் நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோம். இப்போ அவருடைய நீதியிலிருந்து நாம் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம் பாருங்க. அந்த ஆதியாகமம் புத்தகம் 15:7 அவர் சொல்றார், நான் உன்னை கல்தேய தேசத்திலிருந்து என்ன செய்ய அழைத்துட்டு வந்தேன். நான் இப்போ நீ நினைக்கிற காரியத்தெல்லாம் அல்லது உனக்கு இந்த தேசத்தையே சுதந்திரமாக நான் என்ன செய்வேன், கொடுப்பேன் அப்படிங்கிற. ஆபிரகாம் கதை சொல்ல, உனக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாய் கொடுக்கும்படி உன்னை கையை பிடிச்சு நான் என்ன செஞ்சேன், அழைத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்துல கரம் பிடிச்சு நான் என்ன செஞ்சேன், அழைத்துட்டு வந்தேன். உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும்படியா, உனக்கு வேண்டியதை கொடுக்கும்படியா கர்த்தர் நான் என்ன செஞ்சேன், அழைத்து கொண்டு வந்தேன். ஆமென். நான் சொல்றேன், எத்தனை பேர் புரிய வருது? ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேசத்தையே சுதந்திரமாய் கொடுக்கும்படியாய் கல்தேய தேசத்திலிருந்து கர்த்தர் அழைத்துட்டு வந்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு எதெல்லாம் கொடுக்கணுமோ அதை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்காரு, வாந்தி தோப்புலேருந்து அழைத்துட்டு வந்திருக்காரு. இந்திரா நகர்ல இருந்து அழைச்சிட்டு வந்திருக்காரு. சீனிவாச நகர்ல இருந்து அழைச்சிட்டு வந்திருக்காரு. அத்தை கொண்டாடுல இருந்து அழைச்சிட்டு வந்திருக்காரு. சாயமலை வலசப்பாதுல இருந்து என்னை அழைச்சிட்டு வந்திருக்காரு. நாகர்கோயில இருந்து அழைச்சிட்டு வந்திருக்காரு.
இது எப்படின்னு பாத்தீங்களா? எதை எனக்கு கொடுக்கணுமோ அவர் நீதி என்னிலே விளங்கத்தக்கதாய், எனக்கு சுதந்திரமாய் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் என்னை கரம் பிடிச்சு அழைத்து வந்திருக்கிறார். அதிகாரம் 15வது அதிகாரம் கடைசி பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஒவ்வொரு லேண்ட் இடத்த தேசங்களெல்லாம் சொல்றார். இவங்க தேசத்தெல்லாம் நான் உனக்கு என்ன செய்வேன், கொடுத்துட்டேன் அப்படிங்கிற. 15 கடைசி வசனத்தை பாருங்க, கொடுத்துட்டேன் அப்படிங்கிற. அப்ப பாருங்க, அவருடைய விசுவாசம் கொடுத்து விட்டார். இந்த விசுவாசம் அப்படிங்கிறது அப்படித்தான். நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். எனக்கு கர்த்தர் இதை கொடுத்து விட்டார். இந்த நிச்சயம் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக உண்டாயிருக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, சில வேலைக்கு எனக்கு விசுவாசம் வரணும், எனக்கு இதெல்லாம் கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, அது நம்பிக்கை. ஆனா கடைசி வசனம் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ளாக உண்டாயிருக்கும்படியா 18வது வசனத்துல ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, ரத்தத்தினா, அதுக்கு முன்னாலேயே சில காரியங்கள் நடக்குது பாருங்க. சில பறவைகள் எல்லாம் கொண்டு வா, அதெல்லாம் அதோடு நான் என்ன செய்யணும், உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ண வேண்டும். அந்த ஆதியாகமம் 15:18 பாத்தீங்கன்னா கவனன் உடன்படிக்கை பண்ணிக்கிறார். உடன்படிக்கை இந்த உலகத்திலே பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ரத்தத்தினால் தான் என்ன செய்யறாங்க, உடன்படிக்கை செய்கின்றார்கள். சிலருக்கு புரியாம இருக்கலாம், ஆனா வேதத்தை படித்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள் ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையை இந்த நாள் வரைக்கும் அதை என்ன செய்றாங்க, முக்கியத்துவப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சோ நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்ட உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆமென், ஹல்லேலூயா. சும்மா இல்ல. ஒரு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, உங்க பையன் இருக்கிற வீட்டுல இன்னும் வெளியிலிருந்து யாராவது வந்திருப்பாங்க, ஏதாவது ஒரு சில சொந்தங்களோ யாராவது தெரிஞ்சவங்களும் வந்திருப்பாங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கறதுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கு சில உதவிகள் செய்யறதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. நம்ம குடும்பத்தாருக்கு செய்கிற காரியங்களுக்கும் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்போ தேவன் அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி, அவருடைய நீதியாய் நம்மளை மாட்டி, அவருடைய கிருபை நமக்கு தந்து, ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் கர்த்தர் செய்கின்ற நல்ல தேவனாய் இருக்கிறார். நானும் இயேசுவின் ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கின்றேன். என் என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்கள், என்னுடைய தரித்திரங்கள், என்னுடைய வறுமைகள், என்னுடைய இயலாமை, என்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நான் கர்த்தரிடத்தில் ஒரு பலனை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் எனக்கு பலன் தருகிறார். கர்த்தர் என்னை குடும்ப ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கும் என் சந்ததிக்கும் கர்த்தர் செய்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்தார் பாருங்க. 16வது அதிகாரம் தொடங்கும் போது இந்த காரியங்கள்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அடுத்து இப்போ ஆபிரகாம் சாராள் கணவன் மனைவி, அவங்க வீட்டில் வேலை வர பெண், அவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னா எகிப்திலிருந்து வந்தாங்க, அடிமையா இருந்து வந்தவங்க. அன்னைக்கு பார்வோன் வந்து இந்த வேலைக்காரியை கொடுக்குறாங்க. 13வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கிருந்து வராங்க. ஸோ இப்போ இந்த சாராள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு அப்படி யோசிக்கிறாங்க. அப்போ யோசித்து பார்த்து ஆபிரகாம்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு வயசாயிடுச்சு, உங்களுக்கு வயசாயிடுச்சு, இனி நம்ம குழந்தை பெற்றெடுத்து சாத்தியமில்லாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிமை பெண்ணால என்ன செய்யும், என் வீடு கட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இந்த அடிமை பெண்ணால என் வீடு கட்டப்படும், அதனால நீங்க இவங்களே என்ன செய்வோங்க, மனைவியா மாற்றி நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு குழந்தை பெற்றெடுத்து தாங்க, அப்படி நான் ஒரு பிள்ளையை வச்சு நான் என்ன செய்யட்டும், நான் ஒரு சுதந்திரவாளியாக நான் ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2வது வசனம் 16:2 அர்த்தம் சொல்றேன். அடிமை பெண் அவளால வீடு கட்டப்படும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, யாராலையும் வீடு கட்டப்படாது. நம்முடைய குடும்பம் கட்டப்படணும் அப்படின்னு சொன்னா, நான் சங்கீதம் 127 128 வாசிக்க சொன்ன பாத்தீங்களா, அந்த 127வது சங்கீதத்துல கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டியும் பிரயாசம். வீடுன்னு சொன்னா என்னது, இந்த செங்கல் சிமெண்ட் இது எதை வச்சு கட்டுற வீடா, அது வரல, அது வேற. இந்த வீடு கட்டுறது அது நல்லது, கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து இருக்கணும், குறைவு இல்லாமல் இருக்கணும், வாடகை வீடு இது கஷ்டங்கள்லாம் இருக்குது, அதையும் கர்த்தர் விரும்புகிறார். ஆனா அதற்கு அப்பாற்பட்டது ஒரு வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுதான் சங்கீதம் 128. கர்த்தருடைய வழியில நம்ம நடக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். அப்படி வழியில நடக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அவர் சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவோம்.
நான் வேலை செய்றேன், வேலை செய்வதற்கு பலனை கர்த்தர் எனக்கு தாராரு. அப்ப என் கையின் பிரயாசங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சனிக்கிழமை ஆச்சுன்னா போதுமான நல்ல கூலியை தாராங்க, நல்ல வருமானம் வருது, நல்ல ஒரு பிசினஸ் செய்றேன், நல்ல வருமானம் வருது, நான் எதை செய்தாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். இல்லைன்னு சொன்ன என் கஷ்டத்தை அறிந்து சிலர் மூலமா எனக்கு சில கெடுப்பு வருது, கர்த்தரே அந்த வீட்டை கட்டுகிறார். அப்போ கட்டும் போது கணவனார், மனைவி, பிள்ளைகள் அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுங்க. வீட்டுக்காரர் வந்து நல்ல வேலை பார்ப்பாரு, நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குவாரு. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அது ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்து மனைவி திராட்சை செடியை போல இருப்பான். ஒரு ஆளுக்கு போன் பண்றாங்க, முதல் நாள் ஆவியில நிரம்பி பயங்கரமா இருக்கிறத பார்த்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்த நாளே போன் பண்றாங்க, பக்கத்து வீட்டுல என்னால இருக்கவே முடியாது, வீட்டை பாருங்க அப்படின்னு. இந்த பாஸ்டரும் நம்ம சபையில பெரிய பெரிய 10, 20 வீடை கட்டி போட்டுட்டோம், காட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பிரச்சனை, அந்த வீட்டுல பிரச்சனை, இந்த வீட்டுல பிரச்சனை, ரொம்ப பிரச்சனையோடு இருக்காங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் வீட்டு ஓரங்கள் நீ எப்படி இருப்பன்னு சொன்னா கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாரு. ஒரு நாள் ஒரு எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 2 ஃபேமிலி வந்து கொஞ்சம் பேசாத மாதிரி, அப்படியே எங்களை பார்த்தா அப்படி பார்த்தது மாதிரி இருப்பாங்க, பேச மாட்டாங்க. அண்டவரே இவங்ககிட்ட எப்படியாவது பேசுறேன்னு அப்படின்னு நினைக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு மரத்தை வெட்டும்போது, வேப்ப மரத்தை வெட்டும்போது அந்த இலை வந்து, அந்த கிளை வந்து கரண்டுல பட்ட உடனே அது பயங்கரமா சாப்பிடுச்சு. எல்லாம் பயந்து வெளியில வந்தாங்க, நாங்களும் வந்த வெளியில வந்தோம். உடனே அவங்க அந்த இபி ஆபீஸருக்கு போன் பண்றதுக்கு யாருக்கு போன் பண்றது தெரியல. நான் 2 நாளைக்கு முன்னாடி அப்படி இது பண்ணிருக்கேன் பாருங்க, எல்லாத்தையும் செஞ்சிடணும், நல்லா பேசணும் அப்படின்னு சொன்னோம். அதுவும் எங்களுக்கு எதிர இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் வருவாரு போவாரு, நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார். ஆனா அன்னைக்கு ஒரு காரியம் அப்படி நடந்ததுனால பக்கத்து வீட்டுல அவர் நிமிர்ந்து பார்த்து அப்புறம் திரும்ப அதிலிருந்து நல்லா க்ளோஸா பேசக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உதவி செய்தார். போன் பண்ண டக்கு வந்தாங்க, பார்த்தாங்க, அதுக்கு வேலை முடிஞ்சிச்சு. அது ஒரு 10 நிமிஷம், 6 மணி நேரத்தில் முடிச்சு. நான் சொல்றேன், கவனிங்க, பக்கத்து வீட்டுல சமாதானமா இருப்பார், பக்கத்து குடும்பங்களோடு கூட சமாதானமா இருப்பார். இதெல்லாம் வந்து கர்த்தர் கட்டுகிற வீடு. அது மட்டுமல்ல, பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா ஒளிவு மர கண்டுகளை போல இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? எஸ், அதை பாருங்க நீங்க. ஐயோ, அவங்க படிச்சு வேலை கிடைக்கல, அவங்களுக்கு படிச்சு வேலை கிடைக்கலன்னா நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா நான் கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறேன், என் பிள்ளை கர்த்தர் வேலையை தருவா, என் பிள்ளைகளை கர்த்தர் வாழ வைப்பார். சோ அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அந்த சங்கீதம் 128 பாருங்க, எருசலேமின் வாழ்வை காண்பார். நீங்க எருசலேமை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் அப்படிங்கிறது அந்த யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. அதனுடைய வாழ்வு செழிப்பாய் இருக்கிறது, அதனுடைய வாழ்வு சமாதானமாய் இருக்கிறது, அதனுடைய வாழ்வு நன்றாக இருக்கிறது, நன்மையும் கிருபையும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு அருமையான வாழ்வு தான் எருசலேமின் வாழ்வு. சோ எருசலேமின் வாழ்வு குறைவற்ற வாழ்வு, எருசலேமின் வாழ்வு சகல நற்பண்புகளும் நிறைந்த வாழ்வு. கர்த்தர் அப்படி தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அப்படி தருவாராக. கர்த்தர் கட்டுகிற வீடு, உங்க வீடு கர்த்தரே கட்டுகிற வீடா இருக்கணும். இப்ப நீங்க ஒரு வீட்டை சும்மா கட்டிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ குடியிருப்பதுக்கு முன்னாடி வீட்டை கட்டுறீங்க. ஆமென் சொல்லணும், கர்த்தரே இந்த வீட்டை கட்டி தருகிறார். அப்படி சொல்லும்போது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. சொல்றாங்க, ஆமா அவங்க இடத்த வித்தாங்க கட்டினாங்க அப்படிங்கிறது வேற. அப்ப சொல்றாங்க, இன்னொரு ஆள் சொல்றாங்க, இல்ல அவங்க கர்த்தரே வீட்டை கட்டி தருகிறார். அவங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டுகிற வீடாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். கவனிங்க, கர்த்தர் கட்டுகிற வீடாய் இருக்க வேண்டும். கர்த்தரே வீட்டை கட்டுகிறார். ஆமென். ஆண்டவரே கட்டுகிறார். நம்மாவால கொஞ்சம் பொறுத்திருக்க முடியல. இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, இவனால என் வீடு கட்டப்படட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவ கன்ஷிவ் ஆனோன்னு நல்ல சோத்திரம் அந்த குழந்தை பாக்கியத்தை இது பண்ணோன்னு எஜமாக்கி எந்த சாரால அற்பமா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். 14 வருஷம் அதான் சொல்லணும். அதிகம் 16:6 அதுல சொல்லப்பட்டு பாருங்க, அற்பமா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஒண்ணு நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா மற்றவங்களை அற்பமா நினைக்கிறது தான் உலகம். குழந்தை இருக்கு ஒரு ஆளுக்கு, இன்னொரு ஆளுக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லாத ஆள் அற்பமா நினைக்கிறான். ஒரு ஆளுக்கு வீடு இருக்குது, இன்னொரு ஆளுக்கு வீடு இல்லை, அற்பமா நினைக்கிறான். அதுதான் அடிமைத்தனத்தின் ஆவி. இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா ஆதாம் ஏவாள் வீழ்ச்சியிலிருந்து ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள்,
நாம இயேசு கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறதுனால ஒருவரை ஒருவர் அற்பமாய் நினைக்க கூடாது. ஐயோ இவங்க நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஐயோ இவங்க ஏழ்மையா இருக்கிறாங்க, பரவாயில்ல, கர்த்தர் அவங்களை நல்லா மாற்றுவா, அவங்களுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் சந்திப்பா. ஸோ இந்த நிலையில இந்த மனப்பான்மையோடு கூட இருக்கிறவங்க அற்பமாய் நினைக்க கூடாது. அவங்க சரியா பேசல, சரியா படிக்கல, சரியா இல்ல, பரவாயில்ல, கர்த்தர் அவங்களை மாற்றுவா, கர்த்தர் நல்ல நிலைக்குள்ள கொண்டு போவா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியது, ஒருவரையும் என்ன செய்யக்கூடாதான், அற்பமாய் நினைக்க கூடாது. ஆமென். யாரும் என்ன செய்யக்கூடாது, அற்பம். பாருங்க, சில வேலைகள்ல தவறான ஆலோசனை, அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு, அந்த ஆலோசனை எப்படி மாறுது அப்படின்னு சொன்னா அவஸ்தையாய் மாறிவிடுது. அதனால சில காரியத்துல ஆண்டவரத்துல சொல்லி, கர்த்தருடைய சமூகத்துல சொல்லி, ஆண்டவரே இது உமக்கு சித்தமா, இந்த காரியத்தை இப்படி செய்யலாமா என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த முடிவெடுக்கிற அந்த காரியத்துல அதை கர்த்தரிடத்துல கொடுக்கணும். சரி தெரியல, இல்ல உனக்கு அதை எப்படின்னு சரி தெரியல, அதை ஊழியக்காரத்தை சொல்லணும். அப்படி ஊழியக்காரத்தை சொல்லி செஞ்சா அது மகிமையா இருக்கும். பாருங்க, ஹல்லேலூயா. ஓ எஸ், இந்த வீட்டை கட்டியாச்சு, அப்புறம் அதை எப்படி பாதுகாக்கிறது, ஓகே, அப்ப வாசட்டு பேசும். அந்த மாதிரி இல்ல, இடத்தை வாங்க போறோம், அது எப்படி வீடு கட்டுறது பேசலாம், கட்டத்துல பேசலாம், ஊழியக்காரத்தை சொல்லலாம், நல்ல சில முதிர்ந்த ஆட்கள்கிட்ட, நல்ல விசுவாச பிள்ளைகள்கிட்ட சொல்லலாம், அனுபவமான ஆட்கள்கிட்ட சொல்லலாம். பாருங்க, ஒரு பெரிய காலேஜ் லெக்சர்ஸ் அவர் நம்மகிட்ட கேட்கிறாரு, இந்த இடத்துல இப்படி வீடு கட்டலாமா, அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. எங்கேயோ இருந்து கேட்கிறாரு. பாருங்க, நம்ம ஆட்கள் வீடை கட்டிட்டு, ஐயா வாங்கய்யா, இன்னொரு ஆளுக்கு ரிப்பன் கட்ட வராரு, நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, நான் அப்படி இல்லை. கர்த்தருடைய ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இல்லை. ஒவ்வொரு காரியத்திலையும் சில தேவனுடைய பிள்ளைகள், எங்க பையன் படிக்க போறான், இப்ப அங்க போயிட்டான், அங்க இருக்கிறான், ஒவ்வொரு எக்ஸாம் வரும்போது அதெல்லாம் சொல்றாங்க. பாருங்க, இது நம்முடைய முடிவை கர்த்தரிடத்துல கொடுக்கிறது, அல்லது நம்ம நினைக்கிற காரியத்தை தேவனிடத்துல கொடுக்கிறது. அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த என்ன செய்யாது, அவஸ்தையும் இருக்காது, எந்த வருத்தமும் இருக்காது, அது எந்த நஷ்டமும் இருக்காது, எந்த குறையும் இருக்காது. இப்ப இவங்க அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. உடனே கணவனாரை பார்த்தாங்க, இங்க பாருங்க இப்படி ஆயிடுச்சு, இது உங்களால தான். அப்படி அவர்த்த மேல அந்த ஆள் என்ன சொல்ல, சரி அவர் ஒன்றும் பேச முடியல, மனைவி பேசணும்னு நினைச்சு வேலைகள் அப்படிதான் இருக்குது. பாருங்க, மனைவி சொன்ன பேச முடியல. உடனே சரி நீ உன் இஷ்டத்தின்படி செய்ய அப்படின்னு அவளை ரொம்ப கடினமா வேலை வாங்க ஆரம்பிச்சாச்சு. ஆக கடினமா வேலை வாங்க ஆரம்பிச்ச உடனே இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, வனாந்தரத்துக்கு ஓடுறாங்க. ஓடும்போது கர்த்தரை சந்திக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் சந்திக்கிறார். சந்தித்து நீ போய் என்ன செய்ய, உன்னுடைய நாச்சியார் அல்லது உன்னுடைய எஜமானிட்ட போய் அடங்கி அப்படின்னு சொல்றாரு. என்ன கன்சிவா இருக்கிறாங்க, அப்புறம் சொல்லிட்டு அடங்கிரு, ஒரு குமாரன் நான் அவனுக்கு தருவேன், அவனுக்கு இஸ்மவேல் அப்படின்னு சொல்லி பேரிடணும். அவன் எப்படி இருப்பான, துஷ்டனா இருப்பான், ஆனா அவனை நான் ஆசீர்வதிப்பேன். எல்லாருடைய அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகும், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைய பத்திலாம் எல்லா காரியத்தையும் சொல்லிக்கிறார். கர்த்தர் சொல்றாரு. பாருங்களேன், அந்த சொல்லுகிற அந்த கர்த்தரை இந்த அவன் சகோதரி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வாசிங்க அந்த ஆதியாகமம் 16 அதிகாரம், ஆதியாகமம் 16 13வது வசனத்தை வாசிங்க. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அப்படிங்கிறார். இந்த சகோதரி சொல்றாங்க, நீர் என்னை காண்கிற தெய்வன் அப்படிங்கிறாங்க. என்னை காண்கிற வரை நானும் இவ்விடத்தில் என்ன செய்தேன், கண்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமென். நான் சொல்றேன், எத்தனை பேர் புரியுது? கர்த்தர் நம்மளை காண்கிறார். அவர் சில வேலைகள்ல நம்ம சில காரியங்களை செய்யும் போதுன்னா அவர் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி, இன்னும் அப்படி அல்ல, நம்மை காண்கிற தேவன். சொல்லுங்க, காண்கிற தேவன். நான் எங்கிருந்தாலும் என்னை பார்க்கிறார், நான் எல்லா இடத்துலையும் என்னை பார்க்கிறார். என்னை காண்கிற தேவன், அவர் என்னை காண்கிறார். அப்ப கண்டுதான் சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் இப்படி இருப்பான், அவனை நான் ஆஸ்வதிப்பேன், அவனை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, இப்ப இவங்க சொல்றாங்க, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே காண்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை காண்கின்றவரை நாம் காண வேண்டும். எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிருக்கு? என்னை காண்கிற என் தேவனை நான் காண வேண்டும். இன்னைக்கு நான் காலையில் எப்படி பார்க்கிறேன் அவரை, நேற்று நேரத்தில் நான் அவரை எப்படி பார்க்கிறேன், நான் எப்படி பார்க்கிறேன், கர்த்தர் நல்லவராய் பார்க்கிறேன். ஒரு சில வேளைகள்ல எனக்கு உதவி செய்யக்கூடியவராய் பார்க்கிறேன், ஒரு சில வேளைகள்ல என் கூட வருகிறவராய் நான் பார்க்கிறேன்.
ஆமென் ஹalleluya. ஒரு சில வேளைகள்ல எனக்கு அற்புதம் செய்கிறவராய் பார்க்கிறேன். நேற்றைய தினத்துல ஒரு வாலிப மகன், நாங்க அந்த வெள்ளிக்கிழமை ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது பேங்க்ல ஒரு வேலை உள்ள போறேன். அந்த பிள்ளை அங்க 2 பேர் இருக்காங்க பேங்க்ல. ஸோ அதுல ஒரு பொண்ணு நேற்றைய தினத்துல ஒரு இடத்துக்கு அவங்க போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், வண்டிக்கு சேதம், அவங்களுக்கு சேதம் இல்லை. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ரூபாய் ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணதுக்கு அடுத்து ஒரு வாரமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ஃபோன் பண்ணி பாஸ்டர் மாட்ட சொன்னோன்னே, அக்கா இந்த மாதிரி நான் இப்படி 8000 ரூபாய் மிஸ் பண்ணிட்டேன். கிராமத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு கொஞ்சம் 8000 அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அப்போ நான் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என்ன செய்வார், வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சொல்லிட்டு 2 மணி நேரத்துக்குள்ள அடுத்து திரும்ப போன் வருது. அக்கா நான் ஒரு வாரமா 10 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஆனா என் பெஞ்சுக்கு அடியில தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், சேருக்கு அடியில் தான் வச்சிருக்கேன், அப்படி அந்த டேபிளுக்கு அடியில் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த 8000 ரூபாய் கர்த்தர் கிடைக்க செய்தா 2வது சர்வீஸ்ல வந்து சார்ஜ் சொல்றேன் அப்படின்னு இருக்காங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ அவர் நமக்கு எல்லா காரியத்திலையும் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார், அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார், சகல காரியங்களையும் கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை காண்கிற தேவனை நாம் காணும்படியாய், இவ்விடத்திலே காணும்படியாய் கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்மளை கர்த்தர் அழைத்து வருகின்றார். சும்மா அல்ல தேவனை ஆராதிப்பது, சும்மா அல்ல தேவனை தேடுவது, அவரை காண்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். அவர் நம்மளை எப்படி நடத்துகிறார், அவர் எப்படி நமக்கு ஆலோசனை தருகிறார், அவர் எந்த விதத்திலே நமக்கு நடத்துகின்றார். ரத்தம் சிந்தி மீட்டவரே இரக்கம், எப்படி சொல்லுங்க, இரக்கம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க, கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் இரக்கம் நிறைந்தவர். ஏன்னா அவர் நம்ம சாமி வந்து ஊமை சாமி கிடையாது, நம்ம சாமி வந்து பேசுற சாமி. பாருங்க, நீங்க அதை புரிஞ்சுட்டீங்கன்னா போதும், பாருங்க உங்க வாழ்க்கை வளமாய் மாற ஆரம்பித்தவர். ஒரு காலத்துல ஒரு அண்ணே எனக்கு இந்த உதவி தேவை அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஏன்னா அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டேன். ஆனா அதே அண்ணன் இன்னைக்கு எனக்கு போன் பண்ணி கேட்கறாங்க, இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா அப்படின்னா. இப்ப நான் என்ன சொல்லுவேன், நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், வானத்தை பூமி உடையவர் நேரம் என் கையை அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த வசனம், அந்த வார்த்தை இருக்கிறதுனால அண்ணே கர்த்தர் எல்லாவற்றிலும் கர்த்தர் இப்போதைக்கு நல்லா வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நம்மை காண்கின்ற தேவனை நாம் காணத்தக்கதான காரியங்கள் நமக்கு நடக்கும்போது தானே நம்முடைய வாழ்க்கை வளமாய் மாறும். ஒரு ஆலயத்துல இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஜெபாலயத்துல. அங்க 18 வருஷம் கூனியா இருக்காங்க, நிமிர முடியல. 13வது அதிகாரம் லூக்கா போய் பாருங்க, 10வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டு பாருங்க. ஒரு ஆலயத்துல கூனியா இருக்கிறாங்க, நிமிர முடியல. இயேசு அதை கண்டார். புதிய பாடு முழுவதும் பாத்தீங்கன்னா தெரியும், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். நம்மை காண்கின்ற தேவன் என்பதை நம்ம பார்க்க முடியும். உடனே பார்க்கிறாரு, 18 வருஷம் பெரும்பாடு வியாதி பார்க்கிறார். இங்க கூனியா இருக்கிறாங்க பார்க்கிறார். பார்த்த உடனே இயேசு அவங்க பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி நின்று கர்த்தர் விடுதலை ஆக்கினாராம். இப்போ அவங்க தலையை நிமிர கர்த்தர் செய்தார். ஏதோ ஒரு ஆவி பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்குதா, இயேசு பார்க்கிறார், விடுதலை ஆக்கினார். இப்போ தலையை கர்த்தர் நிமிர செய்கிறார். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டா தாங்க முடியாது. நான் இப்படி இருக்கிறதுனால தான் இப்படி பேசுறாங்க, நான் இந்த குறைவோடு இருக்கிறதுனால என்னை பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. அதை கர்த்தர் பார்க்கிறார் பாருங்க. அதுவே இன்னும் நமக்கு பலவீனத்தை உண்டாக்கும் பாருங்க. ஏற்கனவே சரீரத்தில் பலவீனம், கை கால் அப்படிங்கிற பலவீனம். ஆனா இன்னொரு விதத்தில் அந்த வார்த்தைகள் பலவீனப்படுத்தும் பாருங்க. அந்த வார்த்தைகள் பலவீனப்படுத்து நம்மளால இனி கால நிமிர முடியாது, இனி நம்மளால வாழ முடியாது, நம்ம கஷ்டத்துல அப்படி இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா இயேசு அதிலிருந்து விடுதலையாக்கி நம்மை தலையை நிமிர செய்து நம்முடமாய் தேவனின் நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். விடுதலையாக்கப்பட்டாங்க. விடுதலையாக்கப்பட்டதற்கு பின்னாக தலை நிமிர பண்ண கர்த்தர் இப்ப தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாகவே கர்த்தர் செய்கின்றார். ஆமென். எஸ், ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார். நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் விடுதலையாக்கி உங்கள் தலையை கர்த்தர் நிமிர செய்து. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார்.
என் தலையை கர்த்தர் உயர்த்துவார். நான் படிக்காத ஆளா இல்ல, படிக்காத ஆள் மூலமா தான் நான் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி உங்க பிள்ளைகள் சொல்லுவாங்க பாருங்க. இவங்க மூலமா தான் எங்க டேடி, எங்க மாமி, இவங்க மூலமா தான் இப்படி ஆடணும்னு சொல்லி உங்க பிள்ளைகள் சொல்லுவாங்க, உங்க சந்ததி சொல்லும். ஏன்னா கர்த்தர் அப்படி மாட்டுகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம். எஸ் ஹalleluya. 18 வருஷமாய் காலை நிமிராமலே அவளுக்கு கூனியாக இருக்கின்ற அந்த கூனியை கர்த்தர் நிமிர பண்ணினீர் ஆண்டவரே. தலையை நிமிர செய்தீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீர் சொல்லும் போது இவளும் ஆபிரகாமின் குமார்த்தியாக இருக்கிறாளே, மெய்காரதலபா கிறிஸ்துவின் சந்ததியாக இருக்கிறாளே. ஓ ஹalleluya. எஸ் விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொல்லி நாமே தூதன் சொன்னது போல, ஓ ஹalleluya, தீர்க்கதரிசனமாய் சொன்னது போல இங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. இவர்கள் தலையை கர்த்தர் நிமிர செய்யணுமோ, கர்த்தர் தலையை நிமிர பண்ண கர்த்தர் வல்லவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். குறுகிய எண்ணங்கள் வேண்டாம் ஆண்டவரே. அதனால வருகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவஸ்தைகள் வேண்டாம் ஆண்டவரே. வாழ்க்கையை இவங்களாக தெரிந்தெடுக்கும்படியா நீ ரத்தம் சிந்தல, மீட்டெடுக்கல, ரட்சிப்பு தரல, கிருபை தரல, உங்க பிள்ளையை மாற்றல, முடிவு உங்க கையில கொடுக்கட்டுமாப்பா. இயேசுவின் கையில கொடுத்து அவர் ஸ்தோத்திரம் மகிமையை நடத்த வல்லவராக இருக்கிறார். அற்புதமாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். தேசத்தையே கொடுத்த தெய்வம், சுதந்திரமாய் கொடுத்த தெய்வம் எங்க வாழ்க்கையில, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் கொடுக்கணுமோ கர்த்தர் அப்படி கொடுத்து மகிமையான காரியங்களை செய்ய நீர் வல்லவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உடன்படிக்கை பிள்ளைகளாக இருக்கிறபடினா நாங்கள் உங்களிடத்தில் பெற்றுக் கொள்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் தொடர்ந்து நடத்துங்க. அடுத்த சமயத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எப்படி ஆசீர்வதிங்க. ஆபிரகாமின் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமா எங்களுக்கு வருகிற அந்த ஆசீர்வாதங்களை, நடத்துதலை, பெரிதான காரியங்களை நாங்கள் கர்த்தரிடமிருந்து பெற்றுக் கொள்ளட்டும். தொடர்ந்து உங்க நாமத்தை மையப்படுத்தட்டும். ஆண்டவர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுப்பா நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நான் துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தமுடைய ஐக்கியம், சுகபலம், சமாதானம் வந்திருக்க யாவரோடு கூட திருச்சபையோடு கூட என்றும் மேலும் சதா காலங்களிலும் நிரம்பி நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். பிரைஸ் காட். நல்ல